இவர் ஆர்டர் ஆஃப் தி எட்டர்னல் குரூப்ல இருந்தாரு. மென்டார் பண்றதே 21 வயசு உள்ள கெவின் லெவன் தான். பென்னை கொல்லத்துக்கான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் இப்படி ஒரு ஹீரோ பிறந்தான், சாகர வரைக்கும் மொத்த யூனிவர்சிட்டி கதற விட்டான்றத உலகமே படிக்குது. வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோட்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பென் 10 ஃபேன்ஸே செஞ்ச காமிக் சீரீஸ் சொல்லி பார்த்துக்கோம். அந்த வகையில 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்ச 2 பென் 10 பத்தி பார்க்க போறோம். அதுல ஒருத்தர் பென் 10 செவல்ரி, இன்னொருத்தர் பென் 10 எக்ஸ்கலேட்ரிக்ஸ். இவங்க 2 பேத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல, வேற வேற டைமென்ஷன் சேர்ந்தவங்க. கதையுமே வேற, ஆனா மொத்த கதையுமே வேற மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆரிஜின் ஸ்டோரி 2 பேத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கப்போ நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திருங்க. அது கூட பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென் 10 எக்ஸ்கலேட்ரிக்ஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இவர் ஆர்டர் ஆஃப் தி எட்டர்னல் குரூப்ல இருந்தாரு, அதுவும் ஃபார்வர்ட் நைட்ஸ் மாதிரி தான். அதுல ஒரு நல்ல திறமையான ஒரு ஆளா இருக்காரு. ஆனா அவ்வளவு பெருசா சண்டைக்குள்ள போனது இல்ல. ஒரு கட்டத்துல சண்டைக்கு போறமோ நிலைமை வருது. அப்போ அந்த டீமையே இவர் தான் லீட் பண்றாரு. ஒரு நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து ஏதோ பூமி நோக்கி வர்றதை இவர் பாக்குறாரு. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போவாரு. அப்பதான் இந்த வித்தியாசமான ஆமிட்ரிக்ஸ் இவரை கையை பிடிச்சுக்கிட்டு இவரை ஃபயர் சென்டினலா மாத்துது. இதை பார்த்து அவர் பயந்து போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். ஃபாரவனைட்ஸோட கொள்கையே இதுதான். அந்த மாதிரி வித்தியாசமான ஏலியன்ஸை பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு புரட்டி போட்டு அடிப்பாங்க. அதே தான் பென்னுக்கு நடந்துச்சு. இந்த இடத்துல அந்த இடம் தான் நம்ம பென்னுக்கு வீடு. அப்படி இருக்கும்போது வீட்லயே அடிச்சு அவர் என்ன பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அந்த டிவைஸால பென் ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னை கொல்லறதுக்கான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேங் ஃபுல்லா பென்னை கொல்லவரே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாலேயே பென்னால ஒரு இடத்துல இருக்க முடியாது, நிறைய இடத்துக்கு மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு கேரக்டர் மீட் பண்றாரு. அவர் பேரு தான் கெவின் லெவன்சன். இவர் பார்க்கவே ரகடா ஒரு வைக்கிங் ஸ்டைல் இருப்பாருன்னு சொல்லலாம். இவர் ஸ்கின்னை எந்த ஒரு வெப்பனை வச்சுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஷிப்பும் ஆக்ஸும் இருக்கு. இதெல்லாமே போதும்னு நினைக்கிறேன் ஃபாரவனைட்ஸ் அடிச்சு துவைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டருமே நம்ம பென்னு கூட இருப்பாங்க. அதுதான் குவென் டெனிசன். இவங்க நம்ம எக்ஸுமாமா கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு பவர்ஃபுல்லான விட்ச். இவங்க கெட்டப்பும் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டா நிறைய வித்தியாசமான இடத்துக்கு போறாங்க. அதுவும் இல்லாம ஃபாரவனைட்ஸ் பண்ற தப்புகளுமே அப்புறம் தெரிய வருது. அந்த தப்புகளை தட்டி கேட்கிற ஒரு ஆளுங்களா இருக்காங்க. இந்த மாதிரி தான் இவரோட ஸ்டோரி போயிட்டே இருக்கும். சரி, இதுக்கப்புறம் பென் 10 செவல்ரியோட கதையை பார்க்கலாம். இதுல நம்ம பென் 10 மென்டார் பண்றதே 21 வயசு உள்ள கெவின் லெவன் தான். இந்த கெவினுக்கு ட்ரைனிங் கொடுத்தது கிராண்ட்பா மேக்ஸ். அப்படி இருந்தாலுமே கெவினுக்கும் பென்னுக்கும் அவ்வளவு பெருசா செட் ஆகாது. அப்பப்ப சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பென் தான் ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஆளா மாறி உலகமே கொண்டாடுற ஒரு ஹீரோவா மாறுறாரு. அடுத்த ஜெனரேஷன் இப்படி ஒரு ஹீரோ பிறந்தான், சாகர வரைக்கும் மொத்த யூனிவர்சிட்டி கதற விட்டான்றத உலகமே படிக்குது. சோ இவருக்கு எப்படி ஆமிட்ரிக்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் காட்டுக்குள்ள இறைச்சியா போவாரு. அப்படி போகும்போது ஒரு 10 வயசு பொண்ணு மயங்கி இருக்கிற பாக்குறாரு. அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனா அவங்க பேக்ல ஏதோ விசித்திரமா இருக்கிற பென் பாக்குறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேக்கை திறக்கிறாரு. திறந்த உடனே அவர் கையில ஒரு கால்நெட் ஒட்டிக்குது. அது வேற எதுவும் இல்ல, ஆமிட்ரிக்ஸ் தான். அதை ரிமூவ் பண்ண முடியல. ஆனா அதுக்கான உண்மையான ஓனர் கிராண்ட்பா மேக்ஸ் தான். பட் கரண்டா கிராண்ட்பா மேக்ஸை காணோம், அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவரை தேடுற ஒரு பயணமா தான் இந்த ஒரு கதை இருக்க போகுது. நம்ம பென்னு கெவின் இந்த புது கேரக்டர் பேரு ஹோப்ன்றாங்க. ஆனா அவங்க டெக்னிக்கலி சாம் கேஸ்டர் தான். இந்த கதைக்கு ஹோப்னு பேரை மாத்திட்டாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டா பல சாகச பயணங்கள்லாம் பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம குவென் எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கதையில நம்ம குவென் அவ்வளவு பெருசா இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சோ மொத்தத்துல நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் இங்க போனாரு. இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற மாதிரி அந்த கதை போக போகுது. சரி, ஓகே, இந்த 2 பென் 10 கதையை பத்தி பார்த்தாச்சு. இதுல உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது? உங்களுக்கு பென் 10 எக்ஸ்கலேட்ரிக்ஸோட கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. இல்ல உங்களுக்கு பென் 10 செவல்ரியோட கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் சிம்பிள் போடுங்க. பார்க்கலாம் யாருக்கு எந்த பென் 10 கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பென் 10 ஃபேன் தான். அந்த வகையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடவும் முடியும். அதோட லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த வீடியோ நான் போட்டோ டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உங்களால பார்க்க முடியும். அதனால லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டு டாபிக். இந்த 2 பென்னோட கதை எப்படி வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி அவங்க ஆமிட்ரிக்ஸுமே வித்தியாசமா இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பென் எக்ஸ்கலேட்ரிக்ஸோட ஆமிட்ரிக்ஸை பத்தி பார்க்கலாம். அது பார்க்கவே வித்தியாசமா ஒரு வாரியருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய ஸ்பீசிஸோட டிஎன்ஏ, நிறைய பீஸ்டோட டிஎன்ஏ இருக்கு. ஆனா என்ன இருந்தாலுமே அது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஆமிட்ரிக்ஸ் தான். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஆமிட்ரிக்ஸ் ஃபுல்ஃபில்லா கம்ப்ளீட் ஆகி அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவர் அன்லாக் பண்றதுக்கு அது ஒரு கீ தேவைப்படுது. அந்த கீ தான் நம்ம ஆஸ்மெட் கிரியேட் பண்ண ஆஸ்க்லான் ஸ்வாட். ஆனா இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அட்டென்ட் பண்ணலனாலுமே
நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஏலியன்ஸாவும் பெண்ணால மாற முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸாவும் பெண்ணால மாற முடியும். அதுவும் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது மற்ற ஆமெட்ரிக்ஸ்ல வர மாதிரி ஏலியன் செலக்ஷன் மெத்தட்ல இருக்காது. இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கியூப் மாதிரி இருக்கும். அந்த கியூப்ல ஒரே நேரத்துல 10 ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். அது மூலமா தான் ஏலியனா மாறுவாரு. சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு பார்க்கவே. சரி ஓகே, இதுக்கப்புறம் பென்டன் செவல்ரியில வர அந்த ஆமெட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஆமெட்ரிக்ஸை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல. இதோட ஓனர் பாத்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸ் தான். இதுலயுமே நிறைய டிஃப்ரெண்டான ஏலியன்ஸா மாற முடியும். அதுவும் ஒவ்வொரு ஏலியனுக்குமே நிறைய டிஃப்ரெண்டான பவர்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ அதால இந்த ரெண்டு ஆமெட்ரிக்ஸ்ல இருக்கிற சில ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆமெட்ரிக்ஸ்லாம் எவ்வளவு பொட்டன்ஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த ஏலியன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு பென்டன் செவல்ரியில இருக்கிற ஃபயர் பிரிங்கர். இந்த ஏலியனால நெருப்பை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த அளவுக்குன்னா ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணிட்டாருன்னா நெருப்பை கண்ட்ரோல் பண்ணியே அவர் எங்க போனாலுமே அடிக்க முடியும். அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நரோட்டோ ரஷின் சூனிகன் யூஸ் பண்ணுவாருன்னு அதே மாதிரி ஒரு தீய வச்சு ஒரு ரஷின் சூனிகன் கிரியேட் பண்ணி அடிச்சு நொறுக்க முடியும். சோ இந்த மாதிரி தீய யூஸ் பண்ணணும்னு வந்துட்டா கலக்கிடுவாரு. இதுவே பென்டன் எக்ஸ்கலிட்ரிக்ஸோட லான்ஸ் ஃபிளேமர் ஏலியன் பாத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஃபயர் மேன் மாதிரி இருக்கும். அந்த ஏலியனை வச்சு மோஸ்டா ஒரு வாரியர் மாதிரி சண்டை போடுவாரு. அந்த ஃபயர் பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அடிஷனல் வெப்பன் மாதிரி பார்ப்பாரு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் பென்டன் செவல்ரியில இருக்கிற ரெட் நாட். இது வந்து நம்ம ஹியூமங்க சொல்றான். ஆனா பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அதை விட 2 மடங்கு பெருசாவும் பார்க்கவும் மான்ஸ்டர் தனமா இருக்கும். அதுவே இன்னொரு பக்கம் எக்ஸ்கலிட்ரிக்ஸோட அந்த ஹியூமங்கஸோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாராலையுமே அவ்வளவு பெருசா அஃபெக்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் பென்டன் செவல்ரியில இருக்கிற கோடெக்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல அவ்வளவு பெருசா டெக்னாலஜி இல்லராட்டி இந்த ஏலியன் வந்து டெக்னாலஜி விட மேஜிக் தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியனால குவென் எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பயங்கரமான மேஜிக்லாம் கூட யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனை பொசஸ் பண்ணி அவங்க மென்டலி அஃபெக்ட் பண்ண வச்சு அவங்களை டிஃபீட் பண்ற அளவுக்கு இந்த ஏலியனுக்கு திறமை இருக்கு. அதுவே இங்க எக்ஸ்கலிட்ரிக்ஸ்ல வர ஆம்னிவர் ஏலியன் பென்னுக்கு ஒரு வெனம் மாதிரி ஆக்ட் ஆகும். அது எப்படின்னா யாராச்சும் ஏதாச்சும் வெப்பன் வச்சிருந்தாங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பென்னெல்லாம் திரும்பி கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த யூனிவர்ஸ்லயும் அவ்வளவு பெருசா டெக்னாலஜி இல்லராட்டி இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க எந்த வெப்பன் வச்சிருக்காங்களோ அந்த வெப்பனை ஸ்கேன் பண்ணி பென்னெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் பென்டன் செவல்ரியில இருக்கிற ப்ளூ ஸ்டிக். இந்த ஏலியன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அப்படி அது கிட்ட இருக்கு. ஆனா அது கிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடுக்கும் அந்த வெப்பனுக்கும் பயங்கரமா மேட்ச் ஆகுது. யாரா இருந்தாலும் சரக்கு போட்டு போயிட்டே இருக்கும். இதுவே எக்ஸ்கலிட்ரிக்ஸ்ல இருக்கிற ரொக் ட்ராக் அதுக்குமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கிட்ட இருக்கிற அதே சிமிலர் பவர் தான். இந்த ஏலியன் ஃபாஸ்டா இருக்கிறது அட்வான்டேஜா இருந்தாலுமே அதுகிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா அதால டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸோ இடத்துல இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போயிட முடியும். அது மட்டும் இல்லாம இது நிறைய கத்தி பிளேட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால யாராச்சும் ஒருத்தர போட்டு தரணும்னா டெலிபோர்ட் பண்ணி ஒரே செகண்ட்ல போய் போட்டு வந்துட்டே இருக்கும். அதுவும் இதோட ஸ்பீடுக்கு இது போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேஸ் எல்லாம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 பென்டன் ஆமெட்ரிக்ஸ்லயுமே நிறைய டிஃப்ரெண்டான ஏலியன் டிசைனும் புது பவரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துறதுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.